வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சுமையை கருத்தில் கொள்வீர். அரசாங்க சார்பு நிறுவனங்களுக்கு பிரதமர் கோரிக்கை. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் துயரத்தையும் சிரமத்தையும் சுமையையும் கருத்தில் கொள்ளுமாறு GLC எனப்படும் அரசாங்க சார்பு நிறுவனங்களுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக வெள்ளத்தில் தங்கள் உடைமைகளை இழந்த நிலையில் பெரும் பொருள் சேதத்திற்கு ஆளாகியுள்ள பொதுமக்கள் மற்றும் வணிகர்களின் சிரமத்தை குறைப்பதில் GLC நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். கட்டடங்களில் வாடகைக்கு இருக்கும் வணிகர்கள், மாதாந்திர தவணை பணத்தை வங்கிகளுக்கு செலுத்தி வரும் பொதுமக்கள் ஆகியோரின் நிதி சிரமத்தில் அழுத்தம் கொடுக்காமல் பொறுப்புடன் நடந்து கொள்ளுமாறு அரசாங்க சார்பு நிறுவனங்களுக்கு பிரதமர் வலியுறுத்தினார். குறிப்பாக கட்டடங்களின் வாடகை பணம் மற்றும் வங்கிகளுக்கு செலுத்தப்படும் தவணை பணம் விவகாரத்தில் பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் அதீத நெருக்குதல் கொடுக்க வேண்டாம் என்று அரசாங்க சார்பு நிறுவனங்களுக்கு பிரதமர் நினைவுறுத்தினார். பினாங்கு முன்னாள் துணை முதலமைச்சர் டாக்டர் P. ராமசாமியை தலைவராக கொண்டு செயல்பட்ட பினாங்கு அறப்பணி வாரியம் 2017ஆம் ஆண்டு தைப்பூச விழாவில் வெள்ளோட்டம் விடப்பட்ட தங்கத்தேர் கொள்முதலில் அந்த அறவாரியத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் சுமார் 3 லட்சம் வெள்ளியை லஞ்சமாக பெற்றதாக சந்தேகிக்கப்படுகிறது. எனினும் அந்த முன்னாள் நிர்வாக இயக்குனர் யார் என்பது குறிப்பிடப்படவில்லை. அவர் தற்போது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தடுப்பு காவலில் இருப்பதாக மட்டுமே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்ஜ்டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டுள்ள சந்தேக பேர் வழக்கில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் டத்தோ M. ராமச்சந்திரனும் ஒருவர் என்பது தெரியவந்துள்ளது. 70 வயதான டத்தோ ராமச்சந்திரன் தங்கத்தேர் கொள்முதல் தொடர்பாக SPRM விசாரணைக்கு உதவும் வகையில் அவர் கைது செய்யப்பட்டு 6 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு அனுமதி பெறப்பட்டுள்ளது. ஓர் அரச நகராக வகைப்படுத்தப்பட்டுள்ள கிள்ளான் மாநகர் மன்றத்தின் தூய்மை நிலை குறித்து மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா தமது கவலையையும் ஏமாற்றத்தையும் இன்று வெளிப்படுத்தியுள்ளார். கிள்ளான் மாநகரின் வரலாற்று மதிப்பு மற்றும் அதன் துரித வளர்ச்சி மற்றும் மேம்பாடு ஆகியவை பெருமைப்படத்தக்க வகையில் இருந்த போதிலும் பெரும்பாலான பகுதிகள் மிகவும் அசுத்தமாக உள்ளன. கிள்ளான் ஆற்றிலும் குப்பை கூளங்கள் நிரம்பி மாசுபாட்டை ஏற்படுத்தி வருவதாக தமது கவலையை சுல்தான் வெளிப்படுத்தினார். இன்று கிள்ளானில் சீன முஸ்லிம்களின் மஸ்ஜித் ஜாமே பள்ளிவாசலை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து உரையாற்றுகையில் சுல்தான் மேற்கண்டவாறு தெரிவித்தார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 7 மாநிலங்கள் தற்போது சீரடைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளாந்தானில் இன்று காலையில் 74 துயர் துடைப்பு மையங்களில் 34,672 பேர் தங்கியிருந்தனர். இந்த எண்ணிக்கை இன்று மாலை 4 மணி அளவில் 28,038 பேராக குறைந்துள்ளது என்று வெள்ள பேரிடர் நிர்வாக மையம் தெரிவித்துள்ளது. இதர மாநிலங்களிலும் துயர் துடைப்பு மையங்களில் தங்கியிருந்தவர்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கியிருப்பதாக அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. தம்மை வீட்டு காவலில் வைப்பதற்கு அனுமதிக்கும் அரச ஆணை மீதான சர்ச்சையில் உயர் நீதிமன்ற முடிவை மறுபரிசீலனை செய்ய கோரி முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் செய்து கொண்டுள்ள மேல்முறையீட்டு வழக்கு மனு மீதான விசாரணையை புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று ஒத்திவைத்துள்ளது. இந்த மேல்முறையீட்டில் புதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டியிருப்பதாக நஜீப் செய்து கொண்டுள்ள புதிய விண்ணப்பத்தை தொடர்ந்து வழக்கு விசாரணையை ஒத்திவைப்பதாக 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற நீதிபதி டத்தோ அசீசா நவாவி தெரிவித்தார். தம்மை வீட்டுக் காவலில் வைக்க அனுமதிக்கும் அரச ஆணையை செயல்படுத்த கோரி நஜீப் செய்து கொண்ட வழக்கு மனுவை கடந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து அம்முடிவை எதிர்த்து அந்த முன்னாள் பிரதமர் அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தம்முடைய 6 ஆண்டு கால சிறை தண்டனை காலத்தை வீட்டுக் காவலில் கழிப்பதற்கு முன்னாள் மாமன்னர் அனுமதி வழங்கியிருப்பதால் அந்த அரசு ஆணையை ஏற்று செயல்படுத்த அரசாங்கத்திற்கு உத்தரவிடுமாறு தமது மேல்முறையீட்டு மனுவில் நஜீப் விண்ணப்பம் செய்துள்ளார். இவ்வாண்டு ஜூலை மாதம் 21, 22 ஆகிய தேதிகளில் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் சுமார் 1 மில்லியன் மக்கள் நீர் விநியோகமின்றி அவதியுற்றதற்கு காரணமான சுங்காய் குவாங் நீர் மாசுபாட்டிற்கு பின்னணியில் பிளாஸ்டிக் கழிவு மறுசுழற்சி தொழிற்சாலை வளாகம் ஒன்று தனது வணிக உரிமத்தை தவறாக பயன்படுத்தியதே முக்கிய காரணமாகும் என்று ஸ்பான் எனப்படும் தேசிய நீர் சேவை ஆணையத்தின் தலைவர் சார்ல்ஸ் சந்தியாகோ அம்பலப்படுத்தியுள்ளார். நீர் சேவை விநியோகத்தை கண்காணிக்கும் ஆணையம் என்ற முறையில் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் 2 நாட்களுக்கு மிகப்பெரிய நீர் நெருக்கடிக்கு வித்திட்ட இந்த நீர் மாசுபாட்டிற்கு குவாங் பகுதியில் உள்ள ஒரு தொழிற்சாலை உரிமையாளர்
தனக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை அதே தொழிலை நடத்தி வரும் சீன பிரஜைக்கு அவ்விடத்தில் தொழில் நடத்துவதற்கு வாடகைக்கு விட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளதாக சார்ல்ஸ் சந்தியாகோ குறிப்பிட்டார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையின் உரிமையாளர் சலாயாங் நகராண்மை கழகத்திற்கோ அல்லது சுற்றுச்சூழல் இலாகாவிற்கோ தெரிவிக்கவில்லை என்பது குறித்து தாங்கள் மேற்கொண்ட EIA எனப்படும் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக சார்ல்ஸ் சந்தியாகோ விளக்கினார். இவ்வாறு தெரிவிக்காதது மூலம் சீன நாட்டவர் வழி நடத்திய சம்பந்தப்பட்ட மறுசுழற்சி தொழிற்சாலை வளாகம் மிக ஆபத்தான கழிவுகளை சுங்கைக்குவாங் ஆற்றில் கொட்டும் சட்டவிரோத நடவடிக்கைக்கு அதன் உண்மையான உரிமையாளருக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டது. இதன் காரணமாகவே சுங்கைக்குவாங்கில் கொட்டப்பட்ட மிக ஆபத்தான கழிவுகள் சுங்கை ஸ்லாங்கூர் ஆற்றில் கலந்து பயணீட்டாளர்களுக்கு ஆபத்தை தரவல்ல மிகப்பெரிய நீர் மாசுபாடு ஏற்பட்டு ரந்தா பஞ்சாங் மற்றும் சுங்கை ஸ்லாங்கூர் நீர் சுத்திகரிப்பு மையத்தின் 1, 2, 3 ஆகிய நீர் விநியோக பகுதிகளை மூட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்று அவர் விளக்கினார். இவ்வாறு ஆபத்தான கழிவுகளை கொட்டிய சட்டவிரோத செயல் மூலம் அந்த தொழிற்சாலை தனக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை தவறாக பயன்படுத்தி உள்ளது என்பது தெளிவாகி உள்ளது என்று சைபஜயாவில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் சார்ல்ஸ் சந்தியாகோ விவரித்தார். சம்பவம் இங்கே நடந்துச்சு பாருங்க. சம்பவம் இந்த இடத்துல நடந்துச்சு. இந்த வேஸ்ட் இருக்குல்ல, அந்த வேஸ்ட்னா அந்த ரீசைக்கிளிங் வேஸ்ட் இங்கே போயிட்டு இந்த இடத்துல இது சுங்கைக்குவாங் பாருங்க. சுங்கைக்குவாங்லேருந்து நேராக சுங்கை ஸ்லாங்கோ வந்துருச்சு. ஸோ சுங்கை ஸ்லாங்கோ தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி பக்கத்தில் இல்லை பாருங்கள். ஃபேக்ட்ரி உள்ளுக்கு தள்ளி இருக்குது. ஆனால் அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அந்த சின்ன ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரீம் மூலியமாக இந்த பொல்யூஷன் நேராக சுங்கை ஸ்லாங்கோ கொண்டு வந்துருச்சு. இதன் தொடர்பில் சுங்கை ஸ்லாங்கூரை நோக்கி பாயும் கிளை நதிகளில் தொழிற்சாலை வளாகங்கள் கழிவுகளை கொட்டாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு குவாங் வட்டாரத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் திடீர் சோதனை நடத்துமாறு ஸ்லாங்கூர் மாநில அரசையும் சுற்றுச்சூழல் இலாக்காவையும் ஸ்பான் கேட்டுக்கொள்வதாக சார்ல்ஸ் சந்தியாகோ தெரிவித்தார். நாடு முழுவதும் 4619 இடங்கள் வெள்ள பாதிப்புகள் ஏற்படக்கூடிய பகுதிகளாக எரிசக்தி மற்றும் நீர்த்துறை அமைச்சு அடையாளம் கண்டுள்ளது. வெள்ள பேரிடரை எதிர்கொள்வதற்கு முன்கூட்டியே தயார் நிலையை அதிகரிப்பதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கால்வாய் அமைப்பை பராமரித்தல் மற்றும் சரி செய்தல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறினார். மாநில நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறையும் முக்கிய ஆறுகளில் 534 வெள்ள எச்சரிக்கை சைரன்கள் சரியாக வேலை செய்கின்றனவா என்பதை உறுதி செய்வதற்காக முன்னெச்சரிக்கை அமைப்பை கண்காணித்து வருவதாக துணை பிரதமர் தெரிவித்தார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது கிள்ளான் MP வி கணபதிராவின் கேள்விக்கு பதில் அளிக்கையில் துணை பிரதமர் மேற்கண்டவாறு கூறினார். பண்டிகை காலங்களில் தீபகற்ப மலேசியாவிலிருந்து சபா சரவாவிற்கு செல்வதற்கு ஒரு வழி விமான பயணத்திற்கு உதவித்தொகை அடிப்படையில் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள 499 ரிங்கிட் விமான கட்டண முறை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, சீன புத்தாண்டு, நோன்பு பெருநாள், அமத்தான் மற்றும் காவாய் ஆகிய பண்டிகை காலங்களில் இக்கட்டண முறை அமலில் இருக்கும் என்று போக்குவரத்து அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலங்களில் தங்கள் கிராமங்களுக்கு திரும்புகின்ற மலேசியர்களுக்கு நிதிச்சுமையை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவும் என்று போக்குவரத்து அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பண்டிகை காலத்திற்கு 4 நாட்களுக்கு முன்பு இத்திட்டம் அமலில் இருக்கும் என்பதையும் போக்குவரத்து அமைச்சு தெளிவுபடுத்தி உள்ளது. கடந்த நவம்பர் 29ஆம் தேதி குவாலலம்பூர் சிராஸில் ஒரு பேரங்காடியில் வீற்றிருக்கும் சீன உணவகத்தின் பெண் கேஷியர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் 8வது சந்தேக பேர் வழியை கைது செய்துள்ளனர். சீன நாட்டைச் சேர்ந்த 46 வயது பெண் கேஷியர் கொலை தொடர்பில் விசாரணைக்கு உதவும் பொருட்டு 8வது சந்தேக பேர் வழியான 34 வயது சீன நாட்டு பெண்ணை போலீசார் கைது செய்திருப்பதாக குவாலலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ரூஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். அந்த பெண்ணை ஒரு வார காலத்திற்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். போலீசாரின் கண்களை மறைக்கும் நோக்கில் பயன்படுத்தப்படாத பழைய லாரியை போதைப் பொருளை பதுக்கி வைப்பதற்கு கிடங்காக பயன்படுத்தி வந்தது அம்பலத்திற்கு வந்துள்ளது. போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து கடந்த நவம்பர் 25ஆம் தேதி ஜோஹோர் ஜெயாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பழைய லாரியில் ஜோஹோர் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையில் மிகப்பெரிய அளவில் போதைப்பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக ஸ்ரீ அலா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது சுஹைமி இஷாக் தெரிவித்தார். அந்த லாரியை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த உள்ளூரைச் சேர்ந்த 32 வயது நபரை போலீசார் கைது செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
சுபாங் புச்சோங் பெர்மாயில் உள்ள ஓர் அடுக்குமாடி வீட்டின் படிக்கட்டில் ஒரு பெரிய கைப்பையில் தொப்புள் கொடி அவிழ்க்கப்படாத ஆண் குழந்தை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சம்பவம் அந்த அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் உள்ள மக்களை அதிர்ச்சி அடையச் செய்தது. உயிருடன் காணப்பட்ட அந்த ஆண் குழந்தை கைப்பைக்குள் கிடத்தப்பட்டு 10வது மாடியில் உள்ள படிக்கட்டு ஓரத்தில் கைவிடப்பட்டு கிடந்தது. நேற்று மாலை 4:30 மணி அளவில் பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுபாஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 அஸ்லான் 1 மமட் தெரிவித்தார். அக்குழந்தை தற்போது சர்டாங் சுல்தான் இட்ரிஸ் ஷா மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள வேளையில் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர புலன் விசாரணை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.